இந்த நம்ம சூரிய நடிச்சார சூரியவை போட்டு அந்த படத்துல வந்து மோகன் பாபு தெலுங்கு ஆக்டர் மோகன் பாபு ஒரு டைலாக் சொல்லுவாரு. என்ன டைலாக் அது? இதுவரைக்கும் டேக் ஆஃப் கூட ஆகல, அதுக்குள்ள இங்கிருந்து டெல்லி வரைக்கும் எதிரிங்க. அதுதான் இங்க இப்போ நம்ம விஜய் அவர்களுக்கு நடக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம், அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதாவது விஜய் தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் வந்து தப்பு பண்ணாலும் அதை கேட்கணும், கேட்காம இருக்கக்கூடாது. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னாலும் பார்த்துட்டு சும்மா நம்மள இருக்க முடியாது. சிம்பிளா சொல்லணும்பா, ஆகஸ்ட் 21 நம்ம விஜய் அவர்கள் வந்து அவரோட 2வது மாநாடை வந்து கிராண்டா நடத்தினாப்புல. அப்போ வந்து விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக நிறைய தொண்டர்கள்லாம் வந்தாங்க. அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் பாதுகாப்பு கருதி பவுன்சர்கள்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 10 பவுன்சர்கள் பாடி கார்ட்ஸ் மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் நோக்கி ஒரு ரசிகர்கள் வரும்போது அங்க வந்து விஜய் அவர்களை வந்து ரூல்ஸ் படி பார்த்தா, சட்டப்படி பார்த்தா பவுன்சர்ஸ் வந்து தள்ளி தான் விடணுமே தவிர தூக்கிலாம் போடக்கூடாது, சட்டப்படி தப்பு. இந்த பாயிண்ட்டை கரெக்டா எடுத்துக்கிட்டாங்க. அங்க வந்து ஒரு பையன் வந்து விஜய் அவர்கள் நோக்கி வரும்போது ஒரு பவுன்சர் வந்து தூக்கி அந்த பையனை போட்டாப்ல. யாரோ ஒரு அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூக்கி போட்டது வேற யாரும் இல்லை, என் புள்ள தான், என் புள்ள சரத்தை தான் தூக்கி போட்டிருக்காங்க, அவனுக்கு ஏதாவது நான் என்ன பொறுப்பு சொல்லி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட பையன் அப்படின்னு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எங்க அம்மா நான் தான் சரத்து, தூக்கி போட்டது என்ன கிடையாது, வேற யாரும் தூக்கி போட்டிருக்காங்க, எங்க அம்மா தப்பா புகார் கொடுத்துட்டாங்க, ஏன் அப்படி புகார் கொடுத்தாங்க எனக்கே தெரியலன்னு அந்த பையன், அதாவது அந்த அம்மாவோட பையனே வீடியோ போட்டாப்ல. நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியிலிருந்து பேசுறேன். எங்க அம்மா சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது வந்து தவறான தகவல். அதை யாரும் நம்ப வேணாம். நான் அவங்களோட பையன் தான், என் பேர் சரத்குமார். மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை, என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. எங்கேருந்து தூக்கி கடாசில் என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது. இது என்னோட சுயநினைவோட தான் நான் சொல்லிக்கிறேன். இதை யாரும் நம்ப வேணாம். திடீர்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, அப்படியே சாதா பல்ட்டியில அந்தர் பல்ட்டி மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட பையனே நான் தான், என்னதான் தூக்கி போட்டாங்க, விஜய் அவருக்கு மேல நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், விஜய் அவர்கள் மட்டும் மேல இல்ல, அங்க இருக்கிற அந்த 10 பாடி கார்ட்ஸ் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா, ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுறேன்? நான் போலீஸா இருந்தா முதல் கேள்வி கேட்பேன், தடையை மீறி நீ எதுக்கு விஜய் அவர்களை பார்க்க போன? ஸோ ஃபர்ஸ்ட் தப்பே நீ தான் பண்ணியிருக்கிறன்னு சொல்லி செவிலு மேலே அடிச்சு போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா காவல்துறை அதிகாரி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த பையன் கொடுத்த புகாரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல. எந்த ஒரு விசாரணையும் செய்யாமல் புகாரை பெற்று அப்படியே முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது ஏன்? இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வந்து எங்க பாதிப்பு நடந்ததோ அந்த இடத்து தாலுக்காக்குள்ள தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இதுல வந்து ஒரு காமெடி கூட, மாதவன் வந்து அவருக்கு ஒரு படம் நடிச்சிருப்பாப்புல, எந்த எல்லை பிரிப்புல இருக்கோ அந்த எல்லை பிரிப்புல எந்த காவல்துறை இருக்காங்களோ அங்கதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த குழந்தைய கடத்தின கேஸை நம்மகிட்ட வந்து விட்டானோ, அது நம்ம ஏரியாவே கிடையாதுயா. அதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் தெரியும்ல, அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல் நம்ம ஏரியால வருதான். இந்த பையனும் அம்மாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற இடம், ஆனா அந்த சம்பவம் நடந்தது மதுரையிலாச்சே. இதுவே சட்டப்படி ஏதோ தப்பு மாதிரி இருக்கே. கொடுமை என்னன்னா, A1 அக்யூஸ்ட் முதல் அக்யூஸ்ட் வந்து விஜய் அவர்கள் தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. Life is very short, Nanba. Always be happy. வழக்கமாக சம்பவம் எங்கு நடந்ததோ அங்குதான் புகார் அளிக்க வேண்டும் என்று இழுத்தடிக்கும் போலீசாரோ மிகுந்த அக்கறையுடன் அந்த புகாரை பெற்று முதல் குற்றவாளியாக தவேக தலைவர் விஜய் பெயரை சேர்த்ததோடு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட 10 பவுன்சர்கள் மீதும் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதுல இன்னொரு காமெடியா, நேத்து அது நான் இல்லைன்னு இன்னைக்கு நான் தான் அதுன்ற என்ன இது? என்ன கதை இது? அப்போ நேத்து சொன்னதா நீ இல்லையா? நாம இல்ல. அப்புறம் புகார் கொடுத்துட்டு வெளியே வரும்போது பிரஸ்காரங்கெல்லாம் அந்த சரத்குமார சுத்து போட்டாங்க. பிரஸ்காரங்க கேட்கறாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க, பையனால ஈடு கொடுக்க முடியல, ஒரு கட்டத்துக்கு மேல குழந்தையே அடிக்கிறீங்க, பாவம் கதறது இல்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு கேள்வியில பையன் லாக் ஆயிட்டாப்ல. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்தோடைய ட்ரெயின் வந்து மதுரைக்கு 9 மணிக்கு ரீச் ஆகுது. நீங்க உங்களுக்கு மாநாட்டத்தை சொல்றீங்க, அது எனக்கு புரியல. விஜய் அவர்கள் ரேம்ப் வாக்ல நடந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பீச் கொடுக்கறதே ஒரு 9 மணிக்குள்ள தான் நடக்கும். நீங்க மதுரையில இறங்கினதே 9 மணிக்கு தான்றீங்க. அது கூட எப்படி நீங்க அங்கிட்டு இருந்து இங்க போனீங்க ஃபாஸ்டா? Superman. Sir? Mr. Bharat? Your Honor, Superman. அதுக்கப்புறம் பிள்ளையால சமாளிக்க முடியல, என்ன பண்றது,
இது கூட கட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாப்ல. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நியாயம் வாங்கி தர சொல்லிட்டு யாரும் அந்த வீட்டுக்கெல்லாம் போய் கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. ஒரே ஒரு போட்டோ செல்ஃபி வச்சிருப்பாப்ல, அதை காமி தம்பி போதும், எனக்கு நீ தரக்கூட வேணாம். அரசியல் பிரபலம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலம், அவருக்கு இவ்வளோ மாதிரி பாதுகாப்புலாம் இருக்கும். அங்கே வந்து நம்ம வந்து ஒரு தடையை தாண்டி போகும்போது நம்மளுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியாயிரும், அப்படி போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்லையா? அப்பதான் தெரியுது அவங்க பொய் தான் சொல்றாங்கன்னு. ஆனா அந்த பொய்யை கூட கான்ஃபிடண்டா சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்கள விட அவங்க அம்மாவை நம்ம பாராட்டி ஆகணும். அந்த பையனோட அவங்க அம்மாவை கண்டிப்பா நம்ம பாராட்டி ஆகணும். அந்த பொய்யை கூட இவ்வளவு கான்ஃபிடண்டா சொல்றாங்க. மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. ஓ அப்படி போதா கதை. உண்மைதான். இந்த டைம்ல தான் விழுப்புரத்தை சேர்ந்த அஜய் என்பவர் அந்த மாநாட்டுல விழுந்தது இந்த சரத்குமார் கிடையாது. அந்த மாநாட்டுல விழுந்தது விழுப்புரத்தை சேர்ந்த அஜித் நான் தான் ஒருத்தர் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணாப்புல. அது ட்ரெண்டா போச்சு. நான் ரேம்ப் போறமா இருந்த செல்ஃபி வீடியோ எல்லா ஆதார் என்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே இருக்கு. மேலே ரேம்ப் மேலே ஏறி ஓட நான் தான் அது பவுன்சர் எனக்கு தூக்கி போட்டுருவாரு. நான் கீழே தூக்கி போட்டோன்னா நான் கெட்டியுமே கம்மியாக பிடிச்சிக்குவேன். எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இது எல்லாமே நான் எவிடன்ஸ் எல்லாமே வச்சுக்கிறேன். இப்போ வந்து பொய்யா இந்த நியூஸ் எல்லாம் பரப்புறாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். அவரு வெறும் வீடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணல, அவர் அந்த மாநாட்டுக்கு போன எவிடன்ஸ் காட்டினாப்ல, அப்புறம் அந்த மாநாட்டுல இருந்ததை காட்டினாப்ல, அப்புறம் விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக அவர் மேலே ஏறது காட்டினாப்ல, எல்லாத்தையும் அவர் சப்மிட் பண்ணிட்டாப்ல. ஆனா அவரே கேஸ் கொடுக்க. குமார் சொல்லுங்க, யார் இவரு? அப்ப நீ யாருப்பா? இதுல வந்து ஸ்கோர் பண்ணது யார் தெரியுமாங்க? சரத்குமாரும் ஸ்கோர் பண்ணல, அந்த அஜயும் ஸ்கோர் பண்ணல. இதுல உண்மையிலே ஸ்கோர் பண்ணது யார் தெரியுமா? அவங்க 2 பேரும் போட்ட ஷர்ட்டை தான் உண்மையிலேயே ஸ்கோர் பண்ணியிருக்கு. எப்பா 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 எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க. அந்த ஒத்த சட்டையை வச்சுக்கிட்டு என்னெல்லாம் பேசுறாங்கப்பா. இப்ப புரியுதா நான் இதுக்கு சூரிய போட்டு சொன்னேன். இன்னும் என்ட்ரியே முழுசா ஆகல, இன்னும் 1 வருடமே இன்னும் கடக்கல. அதுக்குள்ள ஓகே நெக்ஸ்ட் சிம்ரன். என்னடா இது? என்ன சிம்ரனா? அது யாரா? லட்சுமி மேனன் தான் சிம்ரன் கூப்பிடுறப்பா. வடிவேலு லட்சுமி மேனன் என்ன 2016 விஜய் சேதுபதி கூட ரக்கை படத்தோட நான் படத்தை ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் நான் படிக்கணும் அப்படி சொல்லும்போது இந்த பொண்ணுக்கு படிப்பு மேல எவ்வளவு துடிப்பா இருக்கு பாரு அப்படி நினைச்சதாரு. அதுக்கப்புறம் 2021 புலிக்குத்தி பாண்டி அந்த படத்துல கம்பேக் கூட வந்தாங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் இருந்ததோட growth இல்ல, இருந்தாலும் வந்தாங்கன்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா அந்த கேப்ல ஓகே ஜோக்ஸ் த பார்ட். அதாவது என்னன்னா கேரளாவில் வந்து எர்ணாகுளம்ன்ற ஒரு ஊரில் வந்து அங்கே வந்து நைட் டைம் இந்த பப்லாம் வந்து இப்போ அந்த கல்ச்சர் வந்து நம்ம சென்னையிலையும் இருக்குது, இந்தியா முழுக்க இருக்குது. அதே மாதிரி கேரளாவில் எர்ணாகுளம்ன்ற ஊரில் வந்து பப்பில் வந்து லட்சுமி மேனன் அவர்களும் போயிருக்கிறாங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட போயிருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் நான் அப்புறமா சொல்கிறேன். அதே பப்பில் வந்து சலீம் என்ற ஒருத்தர் வந்து ஐடி ஊழியர், அவர் வந்து ஐடியில் வேலை பார்க்குறவர், அவர் அந்த பப்புக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து லட்சுமி மேனன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சலீமுக்கும் ஒரு பெரிய வாக்குவாத மாதிரி பப்ல நடந்திருக்கு. இவர் தப்பிச்சு ஓட வந்து பார்த்திருக்காரு. சலீம் வந்து இந்த கூட்டத்துக்கு மேல நம்மளால சமாளிக்க முடியும்னு சொல்லி அவர் வந்து கார்ல எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறதுக்காக போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து காரை வழிமறைச்சு லட்சுமி மேனர்கள் சண்டையில ஈடுபட்டு. ஐடி ஊழியர் கடத்தப்பட்ட வழக்கில் நடிகை லட்சுமி மேனனிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருந்த நிலையில் அவர் தலைமறைவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது சலீம் என்ற அந்த நபரை வந்து கடத்தி கொண்டு போய் கார்லயே அடிச்சு துன்புறுத்தி அதுக்கப்புறம் ரோட்ல வந்து இறக்கி விட்டு அவங்க போயிருக்கிறாங்க. இப்போ இந்த சலீம் என்பவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, லட்சுமி மேனன் ஸ்டார்டிங்ல வந்து அவர் அந்த பார்க்கிங்ல வந்து அவர் கார் எடுக்கும் போது சண்டைக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்ல வந்து அவர் வீடியோ கிளிப்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அதை வச்சு ஒரு புகாராவும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சம்பவம் இல்லை, இதோட ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு. லட்சுமி மேனன் கூட இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னா ஆல்ரெடி கடத்தல் வழக்கிலையும் அடிதடி வழக்கிலையும் அவங்க மேல வழக்கு வந்து பதிவிடப்பட்டிருக்கு காவல்துறையில. மறுபுறம் வீடியோவில் துக்காக சிக்கிய நடிகையின் நண்பர்கள் 3 கேரள போலீசார் கைது செய்ய அவர்களில் ஒருவரான மிதுன் மோகன் கூலிப்படை கும்பலைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளி என்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. இந்த பால்வடிற முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற நீனா
அம்மா அம்மா போதும் அம்மா தாய் கிளம்பு கிளம்பு டேய் பார்க்கறதுக்கு தான்டா பார்வைக்கு மூஞ்சி மாதிரி இருக்கு, ஆனா கடத்தல் லெவல்ல லிங்க் இருக்குடா டேய். இப்ப லட்சுமி மேனன் அவர்கள் தலைமறைவா இருக்காங்கன்னா அவங்கள காவல்துறை வலைவீசி தேடிட்டு இருக்கான். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா காலஸ் கிச்சன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அதோட குறிப்பா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ண தான் நம்ம சேனல் நாலா பக்கம் போவோம், நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமா வளரும். உங்களுடைய உங்கள் பிரவீன் குமார்.